யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்னை கொடுக்கிற செய்தி அதுதான். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு கட்டுகள், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், நான் இதில் தவித்து கொண்டிருக்கிறேன், நான் இந்த அடிமைத்தனத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், இந்த உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், இந்த இக்கட்டிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஐயோ நான் அகப்பட்டு நிற்கிறேன், இந்த கண்ணியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆகவே தான் ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை வெளிப்படுத்தும் போது லூக்கா 4:18 வேத வசனத்தை அவர் ஜெபாலயத்தில் வாசித்த போது, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி, சிறைப்பட்டவளுக்கு விடுதலை கூறும்படி, துயரப்பட்டவளை விடுதலையாக்கும்படி ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அதற்காக நான் உலகத்தில் வந்திருக்கிறேன் என்று இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறதை வசனம் சொல்லுகிறார். இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, அவர் ஒரு மதத்தை பரப்ப வரவில்லை, இயேசு மத கொள்கைகளை பற்றி பேசவும் இல்லை. ஆகவே அவர் வந்ததின் நோக்கம்தான் என்ன? கட்டுண்டவளை விடுதலை ஆக்குவதற்கு, துயரப்பட்டவளுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, வேதனையில் இருக்கிற மக்களுடைய வேதனைகளை மாற்றுவதற்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாவத்திலும் சாபத்திலும் இந்த விடுதலை கொடுப்பதற்காக தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுப்பதற்கு, அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறாரு. ஆகவே நம்முடைய விடுதலைக்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவர்தான் சொல்லுகிறார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்பதாக. இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகள் கிரியை செய்கிறது. ஒன்று சாத்தானுடைய வல்லமை, இன்னொன்று தேவனுடைய வல்லமை. சாத்தானுடைய வல்லமை என்ன செய்யும்? அநேக இந்த உலகத்தில் நடக்கிற தீமையான காரியங்களை பார்த்துவிட்டு சில நண்பர்கள் கேள்வி எழுப்புவார்கள், ஆண்டவர் நல்லவராக இருந்தால் ஏன் இப்படி தீமையெல்லாம் நடக்கிறது? ஏன் இப்படி விபத்து மரணங்கள் நடக்கிறது? ஏன் இப்படி வியாதி வேதனை உண்டாகிறது? ஏன் இப்படி மனிதர்கள் துயரத்தில் வாழ வேண்டும்? இறைவன் அன்புள்ளவனாக இருந்தால், தெய்வம் அன்பானவராக இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்பதான கேள்வி எழுப்புவார்கள். அறியாமையினால் அப்படி கேட்பது உண்டு. வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமை கிரியை செய்கிறது. ஒன்று தேவனுடைய வல்லமை, அது நன்மை செய்கிற வல்லமை. இன்னொன்று தீய வல்லமை, அது சாத்தானுடைய வல்லமை. அந்த சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 10:10 சொல்லும் பொழுது, அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்பதாக இயேசுவை அவனை குறித்து சொல்லுகிறார். மனிதருடைய சமாதானத்தை திருடுவதற்கு அவர்களுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து விடுகிறான். மனுஷருடைய ஆரோக்கியத்தை திருடிக் கொள்ளுவதற்கு அவர்களுக்குள்ளே வியாதியை கொண்டு வந்து விடுகிறான். ஒரு குடும்ப சமாதானத்தை கெடுப்பதற்கு குடும்பத்திற்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறான். அவன்தான் இந்த தீமையான காரியத்தை செய்வகிறவன். இந்த நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் காரணம் அந்த பொல்லாதவன் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அவன் அழிவை உண்டாக்குகிறவன். அதனால தான் அவனுடைய வல்லமையில் இருந்து மனிதர்களை மீட்டு எடுப்பதற்காக, அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்த வாழ்வழிப்பதற்காக இயேசுவாக இந்த உலகத்தில் தேவன் அவதரித்து வந்தார். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், சாத்தான் எத்தனை வல்லமையோடு உங்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தினாலும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதாக. இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், அது பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு பயமாக இருக்கலாம், ஏதோ ஒரு கட்டுகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றில் சிக்கி விடுதலைக்காக நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். சாத்தான் மனிதனை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய சரீரத்தை அவன் அடிமைப்படுத்துகிறான், சரீரத்தை வேதனைப்படுத்துகிறான். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 10 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது,
இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு பட்டணத்திற்கு வருகிறார். ஜெபாலயத்திலே போரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண் கூட்டத்துக்குள்ளே அமர்ந்திருக்கிறாள். 18 வருஷம் அவள் கூனியாக இருந்தாள். சற்றேனும் நிமிர முடியாத கூனியாக இருந்தாள் என்று வேத வசனம் சொல்லுகிறார். நம்மை போல நிமிர்ந்து நடக்க முடியாது. முதுகு வளைந்து குனிந்து அவள் கூனியாகத்தான் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு கூனியினுடைய நிலைமை யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு வேதனை. எங்கள் கிராமத்தில் ஒரு தாயாரை நான் பார்த்தேன். அவங்களுக்கு கூன் விழுந்து அப்படி முதுக வளைந்து அப்படி தான் நடந்து சர்ச்சுக்கு வருவாங்க. திடீர்னு யாராவது பார்க்கணும் குனிஞ்சு சரிஞ்சு அப்படி பார்ப்பாங்க. கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு முழங்காலில் கை வைத்து அப்படியே இளைப்பாரி அதன் பிறகு தான் நடப்பாங்க. மற்றவங்களை போல அதை பார்த்து எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு. ஐயோ, இவங்க எவ்வளோ வேதனைப்படுகிறார்கள். இந்த பெண் 18 வருஷம் கூனியாக இருந்தாள். கொஞ்சமாக அவளால் நிமிர முடியாது. 18 வருஷம். எல்லாரும் நினைச்சாங்க ஒரு வியாதி அவளுக்கு என்ன எலும்புல வியாதியா இருக்கும், நரம்புல வியாதியா இருக்கும். ஒருவேளை இப்போ அவளை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிருந்தா அந்த வியாதிக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பெயர் சொல்லியிருப்பாங்க, இதான் அந்த டிசீஸனுடைய பெயர் என்று சொல்லி. அது மாதிரி அவளை அந்த ஊர் மக்கள் அப்படிதான் நினைச்சாங்க, ஒரு வியாதி என்ன செய்வது என்று சொல்லி. ஆனா இயேசு அவளை பார்க்கிறார். பார்த்த உடனே கண்டுபிடித்தார், இது ஒரு பொல்லாத ஆவி. வேதம் சொல்லுகிறது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி அவளை கட்டி வைத்திருக்கிறார். இயேசுவே சொல்லுகிறார், சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறான், நான் அவளை விடுதலையாக்க வேண்டும். அவளை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். 18 வருஷம் அவளுக்கே தெரியல. அவளுடைய சரீரம் ஏதோ ஒரு வியாதி என்று தான் அந்த பெண் எண்ணிக்கொண்டிருந்தாள். அவளுடைய சரீரத்தை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் இயேசு அறிந்து கொண்டார், அது சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். அந்த பெண்ணை வேதனைப்படுத்துகிறான். 18 வருஷம் நான் விடுதலை கொடுக்க வேண்டும். 16ஆம் வசனத்தில் இயேசுவே சொல்லுகிறார், சாத்தான் கட்டி வைத்திருந்த அவளை விடுதலையாக்க வேண்டியது அவசியம் அல்லவா என்பதாக. அப்படி பிசாசானவன் நம்மை கட்டி வைத்து விடுகிறான். ஏதோ ஒரு வியாதியினாலே கட்டி வைத்து விடுகிறான். ஒருவேளை நரம்பு மண்டலத்தை தாக்கி பலவீனப்படுத்தி விடுகிறான். சில சமயம் எலும்புகளை தாக்கி பலவீனப்படுத்தி விடுகிறான். சில சமயம் ஜீரண உறுப்புகளை தாக்கி பலவீனப்படுத்தி விடுகிறான். எல்லா வியாதிக்குமே காரணம் பிசாஸ் என்று சொல்லிவிட முடியாது. சில வியாதிகள், சில நோய்கள் பிசாசினால் கொண்டு வரப்பட்டு நமக்குள்ளே அவன் வேதனையை உண்டாக்குகிறான். அந்த மாதிரி நோய்களை மருத்துவத்தினால் கண்டுபிடிக்கவே முடியாதபடி அவங்க என்னென்ன கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லை என்று சொல்லி விடுவார்கள். ஒரு சமயம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் ஊர் பக்கத்தில் மூக்குப்பேரி என்ற ஒரு ஊர் இருக்கிறாரு. என்னுடைய மனைவியினுடைய ஊர் அதுதான். ஒரு சமயம் அங்கிருந்து ஒரு தகப்பனார் வந்து என் மகனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று என் மனைவியினிடத்தில் வேண்டிக் கொண்டார். என்னுடைய மகன் மரண படுக்கையில் இருக்கிறான், நீங்கள் வந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று. என் மனைவியினிடத்தில் சொன்னாள், நாம் போய் ஜெபித்து விட்டு வரலாம், ஒரு வாலிப பையன் சாக கிடக்கிறானாம் என்று. சரி என்று நானும் என் மனைவியும் ஒரு நாள் இரவு அந்த வீட்டிற்கு போனோம். அந்த வீட்டிற்கு போன போது அங்கே கணவன் மனைவி இன்னும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு வாலிப பையன் மரண படுக்கையில் படுத்திருக்கிறான். நான் அந்த மாதிரி ஒரு ஆள் அதுக்கு முன்னால பார்த்ததில்லை. எலும்பும் தோலுமாய், ஒரு எலும்பு கூட்டுக்கு மேலே ஒரு தோலை போர்த்தினால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி படுத்திருக்கிறான். பேச பலன் இல்லை, கண்ணெல்லாம் குழி விழுந்து அப்படி இருக்கிறான். பேசினா கூட அவனால் பேச முடியல, பலனெல்லாம் இழந்து. நான் அதிர்ச்சியோட தகப்பனாடத்தில் கேட்டேன், அவனுக்கு என்ன செய்கிறாரு, என்ன வியாதினே தெரியல. நாங்கள் நேசரத்தில் பார்த்தோம், திருநெல்வேலியில் பார்த்தோம், மதுரைக்கு கொண்டு போய் பார்த்தோம், என்னென்ன ஆஸ்பத்திரி உண்டோ மாற்றி மாற்றி கொண்டு போனோம். எல்லா இடத்துலையுமே அவனை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க. அவனுக்கு ஒரு வியாதியும் இல்லை, அவனுக்கு ஒரு வியாதியும் இல்லை. நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பது? டாக்டர்ஸ் கேட்குறாங்க, இவனுக்கு தான் ஒரு வியாதியும் இல்லையே, ரிப்போர்ட்டை பார்த்தா எல்லாம் நார்மல், நாங்கள் என்ன மருந்து கொடுக்க முடியும், வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்னதான் செய்கிறது என்று கேட்டோம். என்ன சாப்பிட்டாலும் 5 நிமிஷத்தில் வாமிட் பண்ணி வெளியே வந்துவிடும். சாப்பிட்டா 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் வெளியே வந்துடும். தாகத்துக்கு தண்ணி குடிப்பான், தண்ணி கூட உடல்ல தங்குவதில்லை, வாமிட் ஆகி வெளியே வந்துடும். அவனுக்கு ஒன்று சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. அதனால சரீரத்தில் ஒன்றும் தங்காததுனால இப்படி பலவீனப்பட்டு மரணப்படுக்கையில் ஆகிவிட்டான்.
இனிமேல் பிழைக்க முடியாது, அவ்வளவுதான் என்கிற மரண படுக்கையில் அவனை வைத்திருந்தார். பார்க்க ரொம்ப பரிதாபம், வேதனை. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறாரு. சரி, நாம் ஜெபம் பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் இயேசு விடுதலை தருவார் என்று நானும் என் மனைவியுடைய படுக்கையின் அருகிலே ஜெபிக்க முழங்கால் படியிட்டோம். அந்த குடும்பத்தார் முழங்கால் படியிட்டார்கள். ஜெபிக்கிற நேரம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் சகல ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர். ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாததை ஆண்டவர் கண்டுபிடித்து விடுவார். அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் சொன்னார், அவனுடைய ஜீரண உறுப்பை ஒரு பொல்லாத ஆவி கட்டி வைத்திருக்கிறார். தெளிவாக அதை காண்பித்தார். ஆண்டவர் ஆவியானவர் காண்பித்தார், அவனுடைய ஜீரண உறுப்பை ஒரு பொல்லாத ஆவி கட்டி வைத்திருக்கிறார். ஜீரண உறுப்பு மாத்திரம் செயல்படாது, மற்றெல்லாம் செயல்படும். பார்க்க முடியும், பேச முடியும், கையசைக்க முடியும். ஆனால் ஜீரண உறுப்பு மாத்திரம் செயல்படாது. சாத்தான் அதை கட்டி வைத்திருக்கிறான். அப்போ ஜீரண உறுப்பை செயல்படாவிட்டால் பலவீனப்பட்டு மரணம். அதுதான் அந்த சாத்தானுடைய கிரியை. தெளிவாய் ஆவியானவர் காண்பித்தார். நானும் என் மனைவியும் அறிந்து கொண்டோம், இது பொல்லாத ஆவி. அதை எதிர்த்து ஜெபித்தோம். இயேசுவின் நாமத்தில் இந்த மகனுடைய சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் என்று பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபித்த போது அவனுடைய சரீரத்தை விட்டு அந்த ஆவி வெளியேறி போனது. அதை தெளிவாக எங்களால் பார்க்க முடிந்தது. அந்த ஆவி வெளியேறின உடன் அவனுடைய சரீரத்தில் மாற்றம் உண்டானது. அடுத்து அவனை தண்ணீர் குடிக்க சொன்னோம், குடித்தான், ஒன்றுமாகவில்லை. நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்து நல்ல பலனோடு எழுந்து இப்பொழுது திருமணமாகி நல்ல வேலை செய்து மகிழ்ச்சியோடு குடும்பமாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை பாருங்க. சாத்தானுடைய ஜீரண உறுப்பை கட்டி வைத்து விட்டான். அநேகருக்கு அநேக சமயங்களில் நமக்கு தெரிவதில்லை. மருத்துவர்கள் சொல்லுவார்கள், எல்லாம் பார்த்துட்டோம், மருந்து மாத்திரை மாற்றி கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்படி சொல்லும்போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம், ஒருவேளை சாத்தான் அந்த பாதிப்பை கொண்டு வந்திருக்கலாம். உங்களுடைய கால்களை அவன் தாக்கி இருக்கலாம், உங்களுடைய ஜீரண உறுப்பை தாக்கி இருக்கலாம், உங்களுடைய கர்ப்பப்பையை அவன் தாக்கி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாதிப்பு உங்களுடைய சரீரத்தில் உண்டாகி இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். அந்த நோயின் வல்லமையிலிருந்து, அந்த வலி வேதனையிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். அவர் விடுதலை கொடுக்கிறவர். அந்த பொல்லாத ஆவிகள் கூட நோய்களை கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 9:32-33 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு ஊமையான மனிதனை இயேசுவண்டை கொண்டு வந்தார்கள். அவனால் பேச முடியாத ஊமை. எல்லாரும் அவனுக்கு ஏதோ தொண்டையில பிரச்சனை, நாக்கில் பிரச்சனைன்னு சொல்லி இருப்பார்கள். இயேசு அவனை பார்த்த உடனே அறிந்து கொண்டார், இது ஒரு பொல்லாத ஆவி. அவனை பேச விடாதபடி கட்டி வைத்திருக்கிறாரு. இயேசு அந்த ஆவி அதட்டினார், அவனை விட்டு வெளியே போ. அந்த ஆவி போனவுடன் பேச ஆரம்பித்து விட்டான். வேதத்தில் அந்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறாரு. மத்தேயு 12:22 வசனத்தை பாருங்கள். குருடும் ஊமையுமான ஒரு மனிதனை இயேசுவண்டை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு கண்களும் தெரியாது, வாயும் பேச முடியாது. எவ்வளவு பரிதாபமான நிலைமை. அவனுக்கு கூட ஏதோ ஒரு வியாதி என்று மருத்துவ சூழ்நிலையில் சொல்லக்கூடும். ஆனால் இயேசு அவனை பார்த்தவுடன் அறிந்து கொண்டார், இது ஒரு பொல்லாத ஆவி, அவனை கட்டி வைத்திருக்கிறது. அந்த ஆவி அதட்டினார், வெளியேறி போ. அந்த பொல்லாத ஆவி போனவுடன் கண்கள் திறந்து விட்டது, பார்க்க முடிகிறது, அவனால் பேச முடிந்தது என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலில், கையில், கர்ப்பப்பையில, கண்ணில், காதில், எங்கே பிரச்சனை? இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். விசுவாசிங்கள். இன்றைக்கு பொல்லாத சாத்தானுடைய கட்டுகளை அறுத்து இயேசு எனக்கு சுகம் தருவார் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு விடுதலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு அற்புதம் உடைய சரீரத்தில் நடக்கும். ஆண்டவர் விடுதலை கொடுப்பதையும் நீங்கள் சுகமாவதையும் உடனே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணி முடித்து ஜெபிக்கிற சமயத்தில் ஒரு வாலிப மகள், முன்பகுதியில் வந்த மகள் மயங்கி கீழே விழுந்தாள். அது ஒரு பொல்லாத ஆவி அவளை கீழே தள்ளிவிட்டு புறப்பட்டு போனார். கொஞ்ச நேரத்தில் அவள் எழும்பி நின்றாள். நான் அவளை கவனித்தேன். ஒரு வாலிப மகள், அவள் இப்படி ஒரு வேதனையில் இருக்கிறாளே என்று.
சாட்சி சொல்ல மேடைக்கு வந்து விட்டாள். நான் கூப்பிட்டவுடன் சுகம் பெற்றவங்க சாட்சி சொல்ல வரலாம் என்று சொன்னபோது வந்தாள். என்ன நடந்தது என்று சொன்னாள். அவள் சொன்னாள், எனக்கு விபரம் தெரிந்த நாளில் இருந்து ஆஸ்துமா இழுத்துக்கிட்டே இருக்கும், அப்படியே மூச்சு விட கஷ்டம், இழுக்கும், எப்பவும் அந்த மூச்சு விட கஷ்டம். நான் விவரம் தெரிஞ்ச பிறந்ததிலிருந்தே அந்த நோயின் தாக்கம். இன்னைக்கு வாலிப மகள், திருமணமாகிற வயது. அவள் சொன்னாள், நான் அந்த மாதிரி ஒரு வேதனையோடு தான் மூச்சு விட கஷ்டப்பட்டு தான் வந்து நின்றேன். ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை என் மீது இறங்கினாரு. என்னை கீழே தள்ளிவிட்டு ஒரு அசுத்தாவி வெளியேறி போனாரு. அந்த ஆவி போன உடன் பார்க்கிறேன், வீசிங் போய்விட்டாரு. பிறந்ததிலிருந்து அந்த வியாதி போய்விட்டது. நார்மலாக நான் சுவாசிக்கிறேன், எனக்கு நல்லா இருக்கிறது என்ற மகிழ்ச்சியோடு சொன்னாள். அந்த வியாதிக்கு காரணம் என்ன? ஒரு பொல்லாத ஆவி. இந்த மாதிரி ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு விடுதலை அடைவதை என் ஊழிய பாதையில் நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். எந்த வியாதியாக இருக்கட்டும், இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். எந்த நோயினுடைய வல்லமைகளையும் ஆண்டவர் உடைத்தறிய வல்லமை உள்ளவர். எந்த அசுத்த ஆவியினால் உண்டான அந்த நோய் பலவீனமாக இருந்தாலும் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது, ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, இயேசு உங்களோடு தெளிவாக பேசியிருக்கிறார்ல, இது உங்களுக்குரிய செய்தி, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய செய்தி. நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு நோய், ஒரு வியாதி, ஒரு பலவீனம் சாத்தான் உங்களை தாக்கி இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கையில் வச்சிருக்கலாம். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, கணவர், யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கலைஞன்னு இருக்கலாம். டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, மருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீ கலங்குறீங்களா? பயப்படாதங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் இயேசு குணமாக்கினார் அப்படின்னு வேதத்தில் பார்த்தோம்ல, உங்களை குணமாக்குவார். விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை சுகத்தை கொடுக்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்குது. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. எங்கே சுகம் வேணும்? கட்டி இருக்கிறா, வலி இருக்கிறா, வேதனை இருக்கிறா, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கா, லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்தந்த இடத்துல கை வைங்க. அல்லது இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள், வியாதிப்பட்ட யாராவது படுக்கையில் இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும். இயேசுவின் தழும்புகளால் சுகமாவீங்க. விசுவாசோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடணும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், உங்களுடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன். குருட்டு ஆவிகள், கண்களை தாக்கியிருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். செவிட்டு ஆவிகள், காதுகளை அடைத்து கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், நரம்புகளை, எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிறேன், பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விலகிப்போ இந்த சரீரத்தை விட்டு, விலகிப்போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு. வியாதி படுக்கை மாறட்டும். படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும். முடக்கு வாதங்கள் விலகட்டும். திமிர்வாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பக்கவாத நோய் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இப்பொழுதே இந்த சகோதரி சுகம் அடையட்டும். எழும்பி நடக்கட்டும். இந்த சகோதரன் சுகம் அடையட்டும். இந்த வியாதி படுக்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும். சகல வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அடியே வாய்தரன் இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க.
நல்ல சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.